ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்தீங்கன்னா அளவைகள் பயிற்சி 2.3ல் கொள்குறி வகை வினாக்கள். அப்போது 3 கொஷின் கேட்டுக்கிறாங்க, அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 9வது கொஷின் பாருங்கள். வட்ட நடைபாதையின் பரப்பளவு காணும் சூத்திரம். வட்ட நடைபாதை வட்டம் மொத்தமாக சேர்த்து அப்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா பை வெளியே இருக்கும் r² கழித்தல் r² சதுர அலகுகள், இந்த ஃபார்முலா தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டு. அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள். செவ்வக நடைபாதையின் பரப்பளவு காணும் சூத்திரம். செவ்வகம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எல்பி இருக்கும், ஸ்மால் எல்பி இருக்கும். அது ரெண்டு பெருக்கிட்டு பெரியதுலேருந்து சின்னது கழிக்கணும். பாருங்கள் 2வது ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்களா, கேபிட்டல் எல் பெருக்கல் பி கழித்தல் எல் பெருக்கல் பி சதுர அலகுகள். அப்போ இது 2வது ஆப்ஷன் கரெக்டு. அதுக்கப்புறம் 3வது கொஷின் பாருங்கள். வட்டப்பாதையின் அகலம் காணும் சூத்திரம். வட்டப்பாதையின் அகலம்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது நீளம்னா எல்லுன்னு வரும், அகலம்னா பீனு. ஆனால் இது வட்டப்பாதையின் அகலம்னா அப்போது ஆறு கழித்தல் 6 அலகுகள், இந்த ஃபார்முலா வரும். அப்போ 3வது ஆப்ஷன் தான் கரெக்டு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். கொள்குறி வகை வினாக்களில் இருந்தது 3 கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். புரிஞ்சுதுங்களா?